வணக்கம். நாம இன்னைக்கு திருக்குறள்ல இருந்து ஒரு அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். ஆமா. நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் திருக்குறள் ஈகை விளக்கவுரை. இதுல அதிகாரம் 23 ஈகை பத்தினது. சரி. இந்த ஈகை, அதாவது குடுக்கறது, உதவி பண்றது பத்தி பேசுற அதிகாரம், அதுக்கு ஒரு நவீன விளக்குறை நம்ம கிட்ட இருக்கு இப்போ. ஆமா. இதோட நோக்கம் என்னன்னா, இந்த அதிகாரத்தோட மைய கருத்து என்ன, குறிப்பா இந்த விளக்கவுரை ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இதை பாக்குது இல்லையா, அதை புரிஞ்சுக்கிறது தான். கரெக்ட். திருக்குறள் ஏன் இன்னைக்கும் முக்கியம்னு இது மூலமா கூட நம்ம பார்க்கலாம். சரிதானே? கண்டிப்பா. சரி, அப்ப ஆரம்பிக்கலாம். இந்த ஈகை அதிகாரத்தை பத்தி இந்த விளக்குரை என்ன சொல்லுது, திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு இது எப்படி பாக்குது? இந்த விளக்குரை ஈகையோட பல விஷயங்களை தொட்டு பேசினாலும் ஒரு இடத்துல ரொம்ப அழுத்தமா நிக்குது. எங்க? அதாவது கொடுக்கறதுங்கிறது வெறும் செயல் இல்ல, அதுக்கு பின்னால இருக்கிற நோக்கம், அதோட பயன், இதெல்லாம் முக்கியம்னு சொல்லுது. குறிப்பா இதுல ஒரு வரி வருது, ஏழைகளுக்கு பயனுள்ளதை கொடுங்கள் அப்படின்னு. ஓ, இது சுவாரஸ்யமா இருக்கே. ஏன்னா பொதுவா ஏழைகளுக்கு கொடுங்கன்னு தானே சொல்லுவாங்க. இங்க பயனுள்ளதை கொடுங்கன்னு சொல்றதுல என்ன இருக்கு? அது ஏன் முக்கியம்னு இந்த விளக்குரை நினைக்குது? நல்ல கேள்வி. இங்கதான் விஷயமே இருக்கு பாருங்க. இந்த பயனுள்ளதுங்கிற வார்த்தை, இது ரொம்ப முக்கியம். ஏதோ கிடைச்சத கொடுக்கறதில்ல ஈகை. நாம கொடுக்கற பொருள் இல்ல உதவி, அது வாங்குறவங்களுக்கு நிஜமாவே ஒரு பிரயோஜனமா இருக்கணும். அதாவது அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி. ஆமா, அவங்க தேவையை அது பூர்த்தி செய்யணும் இல்லையா? உதாரணத்துக்கு, ரொம்ப பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறது, அது பயனுள்ளது. சரி. ஆனா அதே நபருக்கு அப்போதைக்கு சுத்தமா தேவையே இல்லாத ஒரு ஆடம்பர பொருளை கொடுத்தா அதுல பெரிய அர்த்தம் இல்லைன்னு இந்த விளக்குரை சொல்ல வருது. புரியுது. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கிற மாதிரி தோணுது. அதாவது எது பயனுள்ளதுன்னு யாரு முடிவு பண்றது? நாம பயனுள்ளதுன்னு கொடுக்கறது அவங்களுக்கு உண்மையிலேயே பயனா இருக்குமா, இல்ல நம்ம பார்வையில அது பயனா தெரியுதா? இதை எப்படி சரி பார்க்கறது? கரெக்ட். இதுதான் இந்த எளிய வரியோட ஆழமே நான் நினைக்கிறேன். இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம பார்வையிலிருந்து மட்டும் யோசிக்காம யாருக்கு கொடுக்கறோமோ அவங்களோட நிலைமை என்ன, அவங்க தேவை என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லுது. ஓ, அப்போ கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். ஆமா, கொஞ்சம் மெனக்கெடணும். அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம், இல்ல அவங்க சூழலை கவனிக்கலாம். முக்கியமா நம்ம கொடுக்கற உதவி அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தையாவது, ஒரு முன்னேற்றத்தையாவது கொண்டு வரணுங்கிற எண்ணம் இருக்கணும். வெறுமனே கடமைக்கு செஞ்சோன்னு இல்லாம. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இது வெறும் இரக்கத்தை மட்டும் காட்டல, இது ஒரு மாதிரி சமூக பொறுப்புணர்வு மாதிரி தெரியுது. நிச்சயமா. நம்ம கிட்ட இருக்கிறது, அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், நேரமா இருக்கலாம். அத சரியா எங்க தேவையோ அங்க பயனுள்ள வழியில பயன்படுத்தணுங்கிற மாதிரி இருக்கே. கண்டிப்பா. இந்த விளக்க உரையிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் நினைக்கிறேன். தேவை இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யும் போது அது அவங்களுக்கு உண்மையிலேயே பிரயோஜனமா இருக்கான்னு பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் தனிப்பட்ட கருணை இல்ல, அதையும் தாண்டி இது ஒரு சமூக பொறுப்புணர்வு தான். நம்ம வளங்களை வீணாக்காம சரியா பயன்படுத்துறது பத்தின ஒரு பார்வை இது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த உரையாடல் ஒரு விஷயத்தை தெளிவாக்குது. சரி, நம்ம நேர்களுக்காக ஒரு கடைசி கேள்வி மட்டும் கேட்கலாமா? கேளுங்க. இந்த பயனுள்ளவைன்னு சொன்னீங்களே, அது காலத்துக்கு ஏத்த மாதிரியும் சூழலுக்கு ஏத்த மாதிரியும், ஏன் ஒவ்வொரு தனிநபருக்கு ஏத்த மாதிரியும் மாறுமா? இல்ல இது எப்பவுமே உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவம் மாதிரி அடிப்படை தேவைகளை மட்டும்தான் குறிக்குதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நல்ல கேள்வி. இந்த குறுகிய ஆனா ஆழமான பார்வைக்கு எங்க கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.